சாதி பெருமையை பேசிய வேலு நாயுடு வன்னியர் மத்தியில் அதிருப்தி அலை. திருவண்ணாமலை அரசியல் சூழலை கொதிக்க வைத்திருக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அமைச்சர் ஏவ வேலு இடையேயான வார்த்தை போர் வட தமிழகத்தில் புதிய சமூக அரசியல் கலக்கத்தை தூண்டியுள்ளது. வன்னியர்களின் பிரதிநிதித்துவத்தை வைத்து அரசியல் செய்யும் பாமக வன்னியர்களுக்கான கட்சி என கருதப்படுகிறது. ஆனால் திமுக ஒரு சமத்துவ கட்சி என கூறிக்கொண்டே அதில் அங்கமுள்ள ஏவவேலு தனது நாயுடு சாதி பெருமையை வெளிப்படுத்தினார். சில தினங்களுக்கு முன் அன்புமணி மேற்கொண்ட நடைபயணத்தில் திருவண்ணாமலை பேசும்போது வஜ்ரவேலு நாயுடு என்கின்ற ஏவவேலு அவர்கள் இதை பிரிச்சா அவருக்கு பவர் போயிடும். யாரியா நீ? எங்கிருந்து வந்த நீ? இது எங்க மண்ணியா? என் பாட்டன் பூட்டன் சம்போராய காடவராய வல்லாள மகாராஜா வாழ்ந்த மண்ணியா? அவருடைய வாரிசு தாயா இவங்கள? வல்லாள மகாராஜா உடைய வாரிசு தாண்டா இவங்களா? நீ எங்க இருந்து வந்த? நீ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நீ ராஜாவா மன்னரா? யாரியா நீ? இதெல்லாம் இந்த தேர்தலில் நீங்க காமிக்கணும். முடியுமா? செய்வீங்களா? கோவத்தை அப்படியே காமிக்க குறிப்பா பெண். அன்புமணிக்கு பதில் கொடுத்த ஏவவேலு பேசுகையில், இது நம்ம மண், நம்முடைய மண். யாரு உங்க மண்ணு திண்டிவனத்தில் இருக்குது? அது எப்படி எங்க ஊர்ல துர்க்கை நம்பத்தில் உங்க மண் எப்படி இருக்க முடியும்? சொல்ற உடனே சொல்ற மகாராஜன் கட்டிய கோபுரம். நீ ஒரு பெருமையை பேசுற இல்ல, நான் உனக்காக இந்த வார்த்தை சொல்ல விரும்புறேன். அடக்கத்தோடு சொல்றேன். உன்ன மாதிரி நான் ஆணவத்தோடு சொல்லல. வல்லாள மகாராஜன் உன்னுடைய தாத்தா கட்டினார் என்று சொன்னால், என்னுடைய தாத்தா முன்னால் இருக்கிற பெரிய கோபுரத்தை இதை கட்டிய நாயக்க மன்னர் செவப்பனாக்கிய இந்த ஊர்ல ஐயங்குளத்தை காட்டியவன் என் தாத்தா. உன் தாத்தா அதை கட்டிருந்தா என் தாத்தா பெரிய கோபுரத்தை கட்டி இருக்கிறார். நான் உனக்காக சொல்றேன், இங்க இருக்க உங்களுக்காக நான் சொல்லவில்லை. இப்படி வேலுவின் பேச்சு வட தமிழக வன்னியர் சமூகத்தில் கடும் அதிருப்தியை கிளப்பியுள்ளது. குறைந்த அளவில் உள்ள நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த வேலு கோபுரம் கட்டினேன், குளம் வெட்டினேன் என சாதி பெருமையை முன்வைத்து பெரும்பான்மையான வன்னியர்களை தாக்கி பேசுவதாகவே பார்க்கப்படுகிறது. வரலாற்றிலேயே வீரத்தையும் தியாகத்தையும் முன்வைத்த வன்னியர் சமூகத்தின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடுவதாகவும், இதன் விளைவாக சமூக வலைத்தளங்களில் வேலுவுக்கு எதிராக கண்டனங்கள் பதிவாகி வருகின்றன. வழக்கமாக பாமக தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த துரைமுருகன், ஜெகத் ரட்சகன், MRK பன்னீர்செல்வம், சிவசங்கர் முன்னிறுத்தப்படுவார்கள். ஆனால் இம்முறை திமுக தலைமை மைனாரிட்டி நாயுடு சமுதாயத்தை சார்ந்த ஏவா வேலுவை முன்னிறுத்தி பதில் கொடுத்துள்ளது. இதனால் வன்னியர் மத்தியில் அதிருப்தி கிளம்பியுள்ளது. வேலுவின் பேச்சு தனிப்பட்டதா அல்லது திமுக தலைமையின் ஜாதி அரசியலா என்ற கேள்வி வட தமிழக வன்னியர்களிடையே எழுந்துள்ளது. திமுக வேலுவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்ற பழைய குற்றச்சாட்டு மீண்டும் தலைதூக்கி வருகிறது. வேலு உண்மையாகவே நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் என ஐயம் எழுந்துள்ளது. ஏனெனில் அவர் முதல் சட்டமன்ற தேர்தலில் வேறு ஜாதியை குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க இவர் இப்போது நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவரா என ஐயம் எழுந்துள்ளது. மொத்தத்தில் சாதி பெருமையை பேசிய வேலுவின் உரைவட தமிழக வன்னியர்களின் அதிருப்தியையும் திமுகவின் சமூக சமநிலையையும் ஒரே நேரத்தில் சோதனைக்கு உடைத்துள்ளது. வரவிருக்கும் தேர்தலுக்கு முன் இந்த சர்ச்சை பெரும் அரசியல் புயலை கிளப்பும் என்பது உறுதி. வேலு நாயுடுதான் திமுகவின் ஓனர் என்பதால் அசைச்சு கூட பார்க்க முடியாது என உடன்பிறப்புகள் புலம்பல் சத்தம் கேட்கின்றன.